ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம போகிற வழியில் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பார்த்தோம், கேட்டோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஜூடாக இருக்கிறதுக்காக சரிங்க, அந்த சொல்லக்கடியினுடைய தாக்குதலுக்காக தப்பிக்கிறதுக்காக ரோட்டில் வந்து படுத்துக்கும். பகல் நேரத்தில் வெயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உடுமலைப்பேட்டிலேருந்து மூணார் போகிறதுக்கு உங்களுக்கு 86 கிலோமீட்டர், 3 மணி நேரம் தான் வந்து காமிக்குது. ஆனால் உங்களுக்கு டிராஃபிக்கு நின்று போகிறது அது மாதிரி உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும், டைம் எடுக்கும். அது மாதிரி உடுமலைப்பேட்டிலேருந்து மறையூர் மூணார்லாம் போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தளி ரோடு, அதாவது திருமூர்த்திமலை அமராவதி போகிற ரோடு. 2 பக்கமும் மரங்கள் சூழ்ந்து அருமையாக இருக்கும் இது. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளப்பாளையம் வந்திருக்கோம். பள்ளப்பாளையம் பிரிவுலேருந்து நேராக போனால் திருமூர்த்திமலை போகிற ரோடுங்க அது. திருமூர்த்திமலை போகிற ரோடு. நம்ம அப்படி போகல, லெஃப்ட்டில் திரும்பினோம்னா இது அமராவதி, அப்புறம் கேரளா போகிற ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம் இப்போ. அதில் இப்போ போயிட்டுருக்கோம். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் அந்த மரங்கள்லாம் சூழ்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தால் அந்த சின்ன ஊர் குறிச்சிக்கோட்டைன்னு ஒரு ஊர் வரும். மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா செக் போஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த டிவைடர்லாம் வச்சுருக்காங்க. திரும்ப வந்து ஒரு லெஃப்ட்டு ரூட்டு காமிக்கும். அது வந்து அமராவதி போகிற ரோடு. நம்ம நேராக வந்தீங்கன்னா கேரளா ரோடு ஆரம்பம். கேரளா ரோடு ஆரம்பம்ன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, சின்ன ரோடாக போகும். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறவங்க டிஃபன் மாதிரி சின்ன மினி டிஃபன் மாதிரி அதெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். அதை தாண்டி அப்படியே போனோன்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டு 9வது செக் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வரும். அங்கே நிப்பாட்டி நம்ம வண்டியோட என்ட்ரிலாம் போட்டு ஃபீஸ் இருக்குது. பைக்குக்கு ரூ. 20, காருக்குலாம் ரூ. 50, பஸ்ஸுக்கு ரூ. 100 சார்ஜ் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பணும். இங்கேருந்து வந்து ஃபாரஸ்ட் இது ஆரம்பிக்குது. சிங்கிள் ரோடாக இருக்கும் கேரளா ரோடு. நம்ம ஏற்றாப்படி வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் அப்படியே இயற்கை சூழ்ந்து நம்ம அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். பார்த்தீங்களா, அந்த வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று போகிற மாதிரி. இதுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் மட்டும்தான் இந்த கேரளாவில் இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்ட முடியும். 2 பக்கமும் வந்து விலங்குகள் நிறைய இருக்கும். மான், காட்டெருமை, யானைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் மத்தியான நேரம்ன்றதுனால வரல. அதை தாண்டி வந்தோம்னா அந்த அமராவதி யானையோட பேக் சைடு கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு இருந்தது. நின்று வந்து அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா குரங்கார்கள்லாம் வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியை டோரை திறந்து உள்ளேயே வந்துருவாங்க போல். எட்டி எட்டி பார்த்துட்டு பயங்கரமாக ரவுஸ் பண்ணாங்க. நாங்களும் நின்று பார்த்தோம், அவங்க போகிற மாதிரி இல்லை. சரி போங்கய்யா நீங்கள், நாங்கள் உள்ளேருந்தே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப்பு. அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்னார் மலைப்பகுதி ஆரம்பமாக போகுது. ரைட் ஏறிங்க, ரைட் ஏறி வரீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பக்கம் இது பண்ணிட்டாரு. டக்குனு இறங்கிருச்சு வண்டி ஸ்கூட்டர். நல்ல வேலை பிரேக் பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி 2 பேர் கீழே விழுந்துரும். முன்னாடி ஒரு தடவை சின்னருக்கு நாங்கள் பைக்லேயே வந்தோம். அப்போ நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசிட்டு வந்தோம். கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. விதையும் போட்டுக்கலாம். யானை வந்து அது கடிக்குன்று, அதனால வந்து ரோட்டினுடைய வார்மிங்காக, ரோட்டினுடைய குளிர்ச்சி ஜூடாக இருக்கிறதுக்காக, சரிங்க, அந்த சொல்லக்கடியினுடைய தாக்குதலுக்காக தப்பிக்கிறதுக்காக ரோட்டில் வந்து படுத்துக்கும். பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் காட்டுக்குள்ள இருக்கும், வனத்திற்குள்ள இருக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னா அப்படியே அந்த கடி வெளியில வந்துடும். ஓகேண்ணா, ஓகே. கிராஸ் பண்ணும்போது யானை வந்து ரோட்டை பார்த்து நின்னதுன்னா பார்த்து தான் போகணும். சரி, வந்து ரோட்னுடைய டைரக்ஷன்லயே பார்த்து இருந்துச்சுன்னா அது ரோட்டுக்கு விஸ்குன்னு வராது. ஓ சரி சரிங்க. ரோட்டை பார்த்து நின்னா விஸ்குன்னு ஸ்டெப் வச்சு ரோட்டுக்கு வந்துடும். சரிண்ணா. அதனுடைய ரோட்டினுடைய போக்குலயே இருந்ததுன்னா அது வந்து ரோட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. அதாவது இப்போ வந்து இப்படி குறுக்கா நின்னுச்சுன்னா உள்ள வந்து இந்த இடத்துல நின்னதுன்னா இப்படி பார்த்து விஸ்குன்னு ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டினுடைய ஆங்கிள்லயே இப்படி நின்னுச்சுன்னா அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இப்படியா இருந்தா ரோடு வந்து ரோட்டுக்குள்ள அந்த யானை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
கரெக்ட்ண்ணா, சூப்பர்ண்ணா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய அண்ணா பேசிகிட்டே வந்தாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வந்தாங்க. அப்படியே கேட்டே வரப்போ பார்த்திங்கன்னா கோடந்தூர்னு ஒரு இடம் வந்தது. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டளை மாரியம்மன் ஒரு கோவில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸுங்க, நிறைய பேர் வருவாங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட்டு, தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, அதனால் நிற்கிறோம். நம்ம இங்கேயும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்துட்டு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் அந்த கோவிலுக்கு போகிற வழிங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்து உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இந்த இடத்துக்கு வந்தோடனே எல்லாம் நம்ம வண்டியில் நிப்பாட்டிட்டு அவங்க ஃபாரஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிற வண்டியில் தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு தடவை வந்திருந்தோம். அது ஒரு தடவை உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் வந்துட்டு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கேரளா செக் போஸ்ட் வந்துவிட்டோம். 3வது. இங்கேயும் வந்து பார்த்தா ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் ஒன்றும் கேட்குறதில்ல, நீங்கள் போங்க அப்படின்னு. டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அதை தாண்டி இன்னொரு செக் போஸ்ட்டும் இருக்கும். அங்கே வந்து இங்கேருந்து போகிறப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வர்றப்போ வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம சந்தன மரம் எடுத்துகிட்டு வரோமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணுறீங்க? பண்றாங்க. வாழை இந்த பக்கம் பரவாம இருக்கிறதுக்காக. தீ வந்து பரவாம ஆமா, இருக்கிறதுக்கு அதுக்கு தீ தடுப்பு கோடு அதுக்கு பேர். நடுவில் ஒரு கோடு மாதிரி இல்ல வெட்டி விட்டாங்கன்னா அந்த ஹீட் வந்து இந்த மரங்களை பிடிச்சிட்டே இப்படி வராது, அதோட நின்று போகும். அதனால கட் பண்ணி விட்டுறது. ஆமா, தீ தடுப்பு கோடு அதுக்கு பேர். பாம்பாருங்களா இது? வேலை ஒரு 40 குடும்பம் இருக்கு. ஓ, 40 குடும்பம் இதுக்குள்ள இருக்கா? ஓ, அப்படிங்களா? சரி, பாம்பார். 40 குடும்பம் இன்னும் இருக்கு. ஓ, சூப்பர். இந்த கருப்பு மந்தி இருக்கலங்க, கருப்பு அந்த சிங்கவால் குரங்கு சொல்லுவாங்க. சிங்கவால் குரங்கு மாதிரி கருப்பா இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு. அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் பார்க்கலாம். கீழே நிறைய சிங்கவால் குரங்கையும் பார்த்தோம். அப்படியே தெரியுதாடா? இதான் இந்த இதுவோட கருப்பு முஞ்சியோட. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு புக் பண்ணுற இடம். அது வந்து உள்ள காட்டுக்குள்ளே 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு வந்து இந்த இடத்துல தான் புக் பண்ணணும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபோட்டோவில் இருக்குது எல்லாமே. வந்து 3 மணி வரைக்கும் தான் போக முடியும். ஸோ ஒரு 2-3 மணி நேரம் அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 12 மணிக்குள்ளே வர்ற மாதிரி வந்தீங்கன்னா தான் இங்கேருந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்தப்போ கேட்டால் அவங்க இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, அடுத்து நாளைக்கு தான் சொல்லிட்டாங்க. இதாங்க அது அந்த தூவானம் அருவி. ரோட்லேருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், அது கொஞ்சம் தண்ணி நல்லா நிறையவே வந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு சுற்றி மலையோட மேகத்தோட நடுவில் இந்த அருவியை பார்க்க செமையாக இருந்தது. நின்று ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டு சின்னாறு வந்து சின்னாறுலேருந்து இந்த தண்ணி அமராவதி. ஓகே, அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மறையூர் எல்லை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மிஸ்டி ரிசார்ட்ஸ் நிறைய அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் அப்போ நம்ம இந்த அளவுக்கு இல்லை, இப்போ வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. மறையூர் ஊருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரிமுட்டி அருவின்னு ஒரு அருவி இருக்குது. அதில் வந்து தண்ணி அளவான தண்ணி வரும், ரோடு மேலேயே இருக்கும். பார்த்தாலே தெரியும், போகிறப்பே தெரியும் நல்லா. ஓரளவுக்கு தண்ணி வரும். இது அதிகம் யாரும் குளிக்க மாட்டாங்க. வயசானவங்க குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கம்மி தண்ணி போதுன்னா இதில் குளிச்சுக்கலாம். இது ஆமை மாதிரி ஒரு இது இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கடை, இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு கடை. திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, கடை இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோன்னு நினைக்கிறவங்க நெட்னே ஒரு டீயை சாப்பிட்டு போகலாம். நாங்களும் அப்படி தான் பண்ணோம். பார்த்தா மகாராஷ்டிராவிலேருந்து தான் வந்தாங்க. அந்த கார் மகாராஷ்டிரா காரு. இந்த சாண்டில் ஜிப்லைன், சாண்டில் ஜிப்லைனா இது ரோப்பில் விளையாடுறது தெரியுதா?
மறையூர் ஊருக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் போடுறதுக்கு லேடிஸ் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் போனால் கோவில்காடு காந்தலூர் இல்லையா? இங்கே நம்ம வந்து நேராக போகிறோம். இங்கே வந்து கேரளாவில் பயங்கர ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க. அது முதலே சொன்ன மாதிரி கேரளா ரோடு சிங்கிள் ரோடு வேறு. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நல்லா ஓட்ட முடியலன்னா சிரமம். இதான் மறையூர் பஸ் ஸ்டாண்டா? அப்படியே 2 பக்கம் பார்த்துட்டு போனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கம் சந்தன மரம் நிறைய இருக்கும். கேரளா கவர்மெண்ட்டோட பாதுகாப்பில் இருக்குது. இந்த இடத்துல நிறைய மாண்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டே போனோம். ஆனால் டிசப்பாயின்மெண்ட் பார்க்க முடியல. சின்ன சின்ன அருவிகள் அங்கங்கே நிறைய இருக்கும். மேலே பாருங்கள், மலை மேலே பாருங்கள், அங்கே ஒரு என்னமோ ஒரு அருவி மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி செடி. மறையூர் டு மூணார் வந்து போகிற ரோடு பயங்கர சூப்பரான இது. நான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் இது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குன்றதுனால நான் வந்து அதெல்லாம் போடலை. தனியாக அது ஒரு ரோட் ட்ரிப்பாக போடுறேன். மறையூர் டு மூணார் ரோட் ட்ரிப் ஒன்று, மூணார் டு டாப் ஸ்டேஷன் 2 ரோடுமே சூப்பராக இருக்குது. செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். அது வந்து தனியாக ஒரு வீடியோ, அது 2 வீடியோவாக போடுறேன் நான். தேயிலை தோட்டம்லாம் வரிசையாக வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரான வியூ ஒன்று இருந்தது. நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லக்கம் ஃபால்ஸ் வந்துட்டோம். வீக்கெண்டுன்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி, நாங்கள் மூணார் வரைக்கும் போகிறதுனால இங்கே முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோம். அதனால் இறங்கலை. வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே என்ன ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஏன்னா நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை. அந்த வியூ கூட சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரி வரவும் அங்கேயே நாங்கள் டிஃபன் பாக்ஸில் கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு வாகுவரை, டீ எஸ்டேட்டு, தலையார் எஸ்டேட்டுன்னு ஒன்றுனா வர ஆரம்பிச்சிது. மூணார் நெருங்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பூங்கா வந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. பிப்ரவரி மார்ச் இருக்காது, ஏப்ரல் தான் ஓப்பனிங். நமக்கு இது தனி வீடியோ வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது. இந்த பார்க்கோட ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு வரணுன்னு ஐடியா பண்ணுறவங்க பிப்ரவரி மார்ச்சில் வராதிங்க. இது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன பாலம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டாங்க. மூணார் என்ட்ரு ஆகிட்டோம். அதான் மூணார் வந்துட்டோம் மக்களே. அடுத்து பார்த்திங்கன்னா மூணாரில் என்னென்ன பிளேஸ் பார்த்தோம் அப்படிங்கிறது, இவங்க யார், இவங்க கூட நான் ஏன் நிற்கிறேன் அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது மாதிரி நாங்கள் தங்கியிருந்த சீப் அண்ட் பெஸ்ட் காட்டேஜோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.